டாக்டர் நிகிதா மீது குவியும் மோசடி புகார்கள். யார் இந்த டாக்டர் நிகிதா? அஜித்குமார் விவகாரத்தில் புகார் கொடுத்தவர் தான் இந்த மதுரையை சேர்ந்த பேராசிரியர் நிகிதா. திண்டுக்கல் கலைக்கல்லூரியில இவரு பேராசிரியராக வேலை பார்க்குறாங்க. இவங்க மேல 2011ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அப்பவே அவங்க மேல நிறைய கேசஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிகிதா மற்றும் நிகிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மீது மோசடி தொடர்பாக நிறைய வழக்குகள் அவங்க மேல பதிவாகி இருக்கு. மதுரையை சேர்ந்த ராஜாகம் என்பவர் நிகிதா கிட்ட 16 லட்சம் மோசடி புகாரை தெரிவித்திருக்காரு. இப்ப வர அந்த 16 லட்சம் பணத்தை அவரால் திரும்ப பெற முடியலன்னு சொல்லிட்டு கண்ணீரோட அவர் ஒரு இதுல பேட்டி வேற கொடுத்திருக்காரு. இந்த நிலையில மதுரையை சேர்ந்த வினோத் என்பவர் நிகிதா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்ததை பத்தி நிறைய பிரஸ்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, தெய்வத்தோட ஸ்டூடெண்ட் தான் டாக்டர் நிகிதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு VAO வேலை வாங்கி தருவதா சொல்லி 8 லட்சம் நிகிதா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 8 லட்சம் அவங்க லேண்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த நிகிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்ததுல 100 ரூபாய் நோட்டுகளாக இருந்திருக்கு. எனக்கு 100 ரூபாய் நோட்டுலாம் வேணாம், ஃபுல்லாகவே எனக்கு 500 ரூபாய் நோட்டு தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த 8 லட்சமும் 500 ரூபாய் நோட்டில் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டேருந்து. இவங்களும் வேற வழி இல்லாமல் ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு 500 நோட்டாக சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வேலையும் கிடைக்கலையா, கொடுத்த பணமும் திருப்பி வரலன்னு சொல்லிட்டு பிரஸ்காரங்களுக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதனால அப்ப எஸ்பியா இருந்த அஷ்ராகார்க்கிடம் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் நிகிதாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க கண்முன்னே தான் விசாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க மேல அப்படின்னு சொன்னாங்க. நிகிதா என்னமோ ஜாலியாக தான் இருக்காங்க, நாங்கள் தான் அந்த 8 லட்சத்தை கொடுத்து ஏமாந்து பரிதாபமாக நிற்கிறோம் அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நிகிதாவோட மகன் கவியரசனின் மச்சான் பசும்பொன் பாண்டியன் அவர் உங்களுக்கு பணமும் கிடையாது எதுவும் கிடைக்காது அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்காரு அந்த வினோத் என்பவர். இதனால இவர் அளித்த புகார் உண்மைதானா என கேள்விகளை எழுப்புகிறது மக்களிடையே. இப்ப